இன்று நமது பேர் தேடியில் நாம் பார்க்க போகும் தேடல் நமது சப்ஸ்கிரைபர் ஒருவர் பிரத்யேகமாக கேட்டுக்கொண்டதுக்கிணங்க உலகையே பல நூற்றாண்டுகளாக குழப்பிக்கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் உலக அதிசயத்தை பற்றியது. உலக வரைபடத்தில் எந்த ஒரு நாட்டுடனும் எல்லையை பகிர்ந்து கொள்ளாமல் பசிபிக் பெருங்கடலின் நடுவே மனித நடமாட்டமே இல்லாத ஒரு தனிமையான தீவு இருக்கிறது. அந்த தீவின் கரைகளில் மனித முக அமைப்பை கொண்ட அமானுஷ்ய பார்வை கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான கற்சிலைகள் வானத்தை வெறித்து பார்த்தபடி நிற்கின்றன. ஆம், அதுதான் ஈஸ்டர் தீவு. அங்குள்ள சிலைகளை உலக மக்கள் மோவாய் சிலைகள் என்று அழைக்கிறார்கள். பல டன்கள் எடையுள்ள இந்த சிலைகளை செதுக்கியது யார்? சக்கர தொழில்நுட்பமே இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த ராட்சத சிலைகள் எப்படி தீவின் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நகர்ந்து சென்றன? பல தசாப்தங்களாக பரவி வரும் ஏலியன் வதந்திகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மை அலசல் என்ன? இந்த ஆவணப்படத்தின் ஈஸ்டர் தீவின் விசித்திரமான சிலை ரகசியங்களின் வேர்களை தேடுவோம். இந்த ஈஸ்டர் தீவு தென் அமெரிக்க நாடான சிலியின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் சிலி நாட்டின் கரையிலிருந்து சுமார் 35,000 கிலோமீட்டர் தூரத்தில் கடலின் நடுவே தனியாக கிடக்கும் ஒரு குட்டி தீவு இது. கிபி 1722ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜோக்கப் ரோகோவின் என்ற டச்சு பயணி தற்செயலாக இந்த கடற்பகுதிக்கு வந்தபோதுதான் இந்த தீவை கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்த அந்த நாள் கிறிஸ்தவர்களின் ஈஸ்டர் திருநாள் என்பதால் இதற்கு ஈஸ்டர் தீவு என்று பெயரிடப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பே பல நூற்றாண்டுகளாக அங்கே ட்ரப்பா நூயி என்ற பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் உருவாக்கிய விசித்திர உலகம்தான் இந்த மோவாய் சிலைகளின் உலகம். நண்பர்களே, இத்தனை காலம் உலக மக்கள் அனைவரும் இந்த சிலைகளை பற்றி மிகப்பெரிய ஒரு பொய்யை நம்பிக்கொண்டிருந்தார்கள். அது என்னவென்றால், இந்த சிலைகளுக்கு தலை மட்டும்தான் இருக்கிறது என்பது. அதுதான் கூகுளில் நீங்கள் தேடி பார்த்தால் கூட வெறும் தலைகள் மட்டுமே தரையில் நிற்பது போன்ற படங்கள் நமக்கு அதிகம் கிடைக்கும். ஆனால் கடந்த 2012ஆம் ஆண்டு தொல்லியல் துறையினரால் இந்த சிலைகள் சுற்றி ஆழமாக தோண்டி பார்த்தபோது உலகமே அதிர்ச்சியில் உறைந்தது. ஏனென்றால் அவை வெறும் தலைகள் அல்ல. பூமிக்கடியில் இந்த சிலைகளுக்கு பிரம்மாண்டமான உடல்களும் கைகளும் கால்களும் கைகளின் நகங்கள் வரையும் செதுக்கப்பட்டிருந்தன. பல 100 ஆண்டுகால மண் சரிவு மற்றும் எரிமலை சாம்பல் வெடிப்பு காரணமாக இவற்றுடைய உடல் பூமிக்கடியில் புதைந்து போயின. தலை மட்டும் வெளியே தெரிந்துள்ளது. இப்போது விஷயத்துக்குள் வருவோம். இந்த சிலைகள் மிகச்சிறிய சிலைகள் 13 அடி உயரமும் 14 டன் எடையும் கொண்டது. இந்த சிலைகளில் மிகச்சிறிய சிலையே 13 அடி உயரமும் 14 டன் எடையும் கொண்டது. இதில் பாரோ எனப்படும் மிகப்பெரிய சிலை 33 அடி உயரமும் 80 டன் எடையும் கொண்டது. இவ்வளவு பிரம்மாண்டமான சிலைகளை செதுக்க பழங்கால மனிதர்களுக்கு எப்படி தொழில்நுட்பம் தெரிந்திருக்க முடியும்? 1968இல் எரிக் வான் டானிக்கன் என்ற எழுத்தாளர் பழங்கால மனிதர்களால் இதை சாத்தியப்படுத்த முடியாது, விண்வெளியில் இருந்து வந்த ஏலியன்கள் தான் தங்கள் லேசர் கருவிகள் மூலம் இந்த சிலைகளை செதுக்கி விண்கலத்தில் தூக்கி கொண்டு வந்து வைத்தனர் என்று எழுதினார். உலகளாவில் மிகப்பெரிய வதந்தியாக பரவியது. ஆனால் இது உண்மையா? அறிவியல் என்ன சொல்கிறது? ஆராய்ச்சியாளர்கள் இந்த வதந்தியை முற்றிலும் உடைத்தெறிந்துள்ளனர். இந்த சிலைகள் ஏலியன்களால் செய்யப்படவில்லை, மனிதர்களின் உழைப்பால் செதுக்கப்பட்டவை என்பதற்கு கடப்பாறை போன்ற வலுவான ஆயுதங்கள் அந்த தீவிலே கிடைத்துள்ளன. அந்த தீவில் இருக்கும் டிரானோ ரகுராகு எரிமலை பகுதிக்கு சென்றால் அங்குதான் இவர்களின் சிலை தொழிற்சாலை அமைந்துள்ளது. அந்த எரிமலை பாறைகளிலிருந்து பாதியளவு செதுக்கப்பட்டு இன்னும் முழுமையடையாமல் பாறையோடு பாதியாக நிற்கும் நூற்றுக்கணக்கான சிலைகள் இன்றும் அப்படியே உள்ளன. அது மட்டுமல்லாமல் அந்த பாறைகளை செதுக்குவதற்கு பழங்குடியின மக்கள் பயன்படுத்திய மனோபிளாக் எனப்படும் ஆயிரக்கணக்கான கல் சுத்தியல்களும் கோடார்களும் அந்த இடத்திலே கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஏலியன்கள் லேசர் மூலம் செய்திருந்தால் இந்த கல் கருவிகள் இங்கே இருந்திருக்க வாய்ப்பில்லை. செதுக்கியாச்சு. ஆனால் சக்கரமோ குதிரையோ இல்லாத அந்த தீவில் 14 டன் சிலையை எப்படி பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கொண்டு சென்றார்கள்? உள்ளூர் பழங்குடி மக்கள் தங்கள் ஆன்மீக சக்தியால் அந்த சிலைகளை தானாகவே நடந்து கடற்கரைக்குள் சென்றது என்று நம்புகிறார்கள். அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதையும் ஆய்வு செய்தனர். சிலைகள் பாதையின் ஓரங்களில் பேலன்ஸ் தவறி கீழே விழுந்து உடைந்த நிலையில் இன்றும் பல கிடக்கின்றன. விழுந்த சிலைகளை அவர்களால் மீண்டும் தூக்க முடியவில்லை. சமீபத்தில் விஞ்ஞானிகள் சிலைகளின் இருபுறமும் தடிமனான கயிறுகளை கட்டி மனிதர்கள் இடமும் பலமுமாக இழுத்து சிலைகள் நடப்பது போன்று முன்னோக்கி நகர்த்தி கொண்டே செல்ல முடியும் என்பதை உலகிற்கு நிரூபித்து காட்டியுள்ளனர். இதற்காக அவர்கள் லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி கயிறுகளாகவும் மரக்கட்டைகளாகவும் பயன்படுத்தியுள்ளனர். பழங்குடியின மக்கள் தங்களின் முன்னோர்கள் மற்றும் இறந்த தலைவர்களின் நினைவாக இந்த சிலைகளை செதுக்கினர். இந்த சிலைகள் தங்களை பாதுகாக்கும் என்று நம்பினர். அதனால்தான் இந்த சிலைகள் அனைத்தும் கடலை பார்க்காமல் மக்களை பார்க்கும் விதமாக தீவின் உள்நோக்கி திருப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த சிலைகளின் மீதான
அதீத மோகம் இந்த நாகரிகத்தின் அழிவிற்கே வழிவகுத்தது. சிலைகளை செய்யவும் அதை நகர்த்தவும் காடுகள் இருந்த லட்சக்கணக்கான மரங்களை அவர்கள் வெட்டி அழித்தனர். மரங்கள் முற்றிலும் அழிந்ததால் பறவைகள் மற்றும் விலங்கினங்கள் மறைந்தன. தீவில் மழை பெய்யாது கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இறுதியில் தங்களுக்குள்ளே உணவிற்கு அடித்துக்கொண்டு அந்த மாபெரும் ரப்பா நூயி நாகரிகம் முற்றிலும் அழிந்து போனது. தங்களை காக்கும் என்று நம்பி செய்த சிலைகளே இவர்களின் அழிவுக்கு காரணமாக அமைந்தது ஒரு சோக வரலாறு. மனித உழைப்பின் பிரம்மாண்டத்திற்கும் அதே சமயம் இயற்கையை அழித்தால் மனித இனம் எப்படி அழிந்து போகும் என்பதற்கும் இந்த ஈஸ்டர் தீவு சிலைகளே உலகிற்கு மாபெரும் பாடம்.